ஓடி வருவாயே மடமாழினி ஆரண என்று உழைத்த காலனே காமனை கண்ணா எரித்த சீலனே காலனை என்று உழைத்த காலனே காமனை கண்ணா எரித்த சீலனே மரணால சூழலாவே வருவாயே ஓடி வருவாய் வருவாய் கல்லும் கரைமையின் கதையை கேட்ட கருணாகரா உன் நெஞ்சம் என்ன இரும்பா அவனது பெரும் பாறையா கண்டதன் கூடவே வரும் குளிர் சென்றல் ஆக்கிரமிப்பாக எழுந்து புண்ணியர்களுக்கெல்லாம் கண்ணியப்படுத்த ஏழை பூவாரனே இந்த சண்டாளன் பூவுலகில் இன்னும் கொஞ்ச நாள் உயிருடன் இருப்பினும் என் நெஞ்சை பிளந்து உயிரை வாழ்த்துக் கொள்ளும்படியே தோன்றுகின்றது ஐயன். அப்படி இருந்தால் உன்னை வணங்கும் பக்தர்களுக்கெல்லாம் நீ புரியும் அவர்கள் இதுதானா இறைவா? ஒரு மனிதன் பிறந்து 7 பிறவி என்று கூறுவார்கள். 7 பிறவியில் ஒரு மனிதன் எவ்வளவு துன்பங்களை எல்லாம் அனுபவிப்பானோ அத்தனை துன்பங்களையும் இந்த ஒரு பிறவியிலேயே அனுப்பி என்னை அனுபவிக்க வைத்து அனுபவித்து விட்டானே அப்பா, அனுபவிக்க வைத்து விட்டாயே இல்லை. ஐயோ, எங்கு பார்த்தாலும் ஒரே பிணக்குவியலாக இருக்கின்றது. இந்த பிணப்பானையை எல்லாம் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை ஐயனே. பாராண்ட மன்னன் கொண்டு வந்து இந்த மயானத்தில் பரதேசியாக நிறுத்தி விட்டாயே. என்ன தவறு செய்தேனப்பா? வைந்த லோகிதாசனுக்கு பிறந்த நாள் விழா எடுத்தது தவறா? முனிவருக்கு 48 கோடி திரவியமும் 4 ராஜ்யமும் கொடுத்தேனே தவறா? ஐயோ, எது தவறு? அதற்காக என்னை இங்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயா? எத்தனையோ பிணங்கள் வருகின்றன. எரிக்கவும் புதைப்பதற்கும் என்னை பயன்படுத்தி இருக்கின்றாய். ஒரு நாள் நான் இறந்துவிட்ட பிறகு என்னை எரிப்பதற்கோ புதைப்பதற்கோ யாரை அனுப்பப் போகின்றாய் இறைவா? யாரை அனுப்பப் போகின்றார்? எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் துன்பம் எல்லாம் இப்பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். எனக்கு பிறவி வேண்டாம் இறைவா, இறைவா, எனக்கு பிறவி வேண்டாம் இறைவா, இறைவா, எனக்கு பிறவி வேண்டாம் இறைவா, உன்னருளால் எனக்கு நினைவும் வேண்டும், இதெல்லாம் மறைய வேண்டும். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் துன்பம் எல்லாம் பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். இப்படி இந்த மயானத்தில் என்று கத்துகின்றேன், கதறுகின்றேன். அந்த மாண்மையிலே
பரமேஸ்வரனிடத்தில் யாராவது போய் அறிவிக்க கூடாதா? ஹரிச்சந்திரன் மயானத்தில் என்று கத்துகின்றான், கதறுகின்றான், துடிக்கின்றான் என்று யாரும் போய் சொல்ல மாட்டீர்களார். இறைவா, யாரும் சொல்ல மாட்டீர்களார். அந்த ஈஸ்வரிடத்தில் யார் சொல்லுவார்? யாரும் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? அந்த ஏழை வரும் ஏழை மகனிடம் யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? இந்த நீளை யார் போய் சொல்லுவார்? உனக்கொரு முடிவில்லையா? உனக்கொரு முடிவில்லையா? இதிலே உனக்கொரு முடிவில்லையா? இதிலைக்கு மேல் ஓர் அறநிலையா? சதியேதும் இல்லாது செங்கோலை இழந்தே, சதியேதும் இல்லாத செங்கோலை இழந்தே, யாரேனும் நான் இந்த புழுகோலை அடைத்தேன். யார் போய் சொல்லுவார்? இந்த ஏழை மருளும் ஏழையில் அடைக்கும் யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்ல போகின்றார்கள்? இந்த ஏழையாகிய ஹரிச்சந்திரன் இந்த மயானத்தில் என்று புலம்புகின்றான் என்று யார் போய் சொல்ல போகின்றார்கள்? ஒருவரும் இல்லை. இது எப்படிப்பட்ட இடம் தெரியும்? அமைதியாக ஆண்டான் அடிமை, உயர்ந்தோம் தாழ்ந்தோம், இப்படிப்பட்ட இடமெல்லாம் இது இல்லை. அமைதியாக அனைவரும் ஒன்றாக வசிக்கக்கூடிய இடம் இது. அதனால்தான் இந்த இடத்திற்கு சமரச உலாவு இடம் என்று கூறுவார். இருப்பினும் ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறையாடி வந்த துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவாடி தந்த துன்ப நிலை, துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? குளிர்கால பனியோ பனி வீசுதே, இறைவா 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 இறைவா. குளிர்கால பனியோ பனி வீசுதே, இங்கே குளிர் காற்று அமரும் கோடுது. உடலையில் பிணமாலை மனம் இருக்குது, உடலையில் பிணமாலை மனம் இருக்குது, உடலையில் பிணமாலை மனம் வீசுது. ஒரு சாம்பல் வேலையில் தந்தம் போசுது, தந்தம் போசுது. எனக்கு இந்த நிலை இறைவாளி தந்த துன்ப நிலை. எனக்கு இந்த துன்ப நிலை, துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? தாயோட நரிகள் தான் சத்தம் கொட்டார், தாயோட நரிகள் தான் என்ற சொன்னார். ஆர்ப்பாவி உனக்கு என்ன செய்த குற்றம்? ஆர்ப்பாவி உனக்கு என்ன செய்த குற்றம்? கோவிந்த கூப்பிடும் பேய்கள் சத்தம். ஒவ்வொரு நாளும் இருக்கும் காதில் நித்தம், என்ற காதில் நித்தம். எனக்கு
இந்த நிலை இறைவாடி துன்ப நிலை துன்ப நிலை எனக்கு இந்த நிலை. எதற்காக இங்கு வந்தீர்கள்? விவரத்தை தர. என்ன பேயினமே, நான் என்னுடைய வரலாறு கூற வேண்டும் என்றால், நான் சொல்லும் நிபந்தனைகளுக்கு தாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்னென்றால், நான் இந்த மயானத்தை காவல் புரிபவன். என்ன செய்வது? என்னுடைய விதியை நினைத்து நான் புலம்பிக் கொண்டிருக்கின்றேன், கத்துகின்றேன். நீங்கள் யார்? எதற்கு வந்தீர்கள்? எதற்காக இங்கு வந்தீர்கள்? வாழ்க்கை வரலாறு தெரிவிக்க வேண்டும். இறைவா, இந்த உலகில் எத்தனையோ மகானுபாவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இடத்திலெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூட சொல்லக்கூடாதா? கேவலம் பேய்களிடத்திலும் நான் கூற வேண்டுமா? இறைவா, உன்னுடைய சித்தம் அதுவாக இருந்தால் நான் தயாராக இருக்கின்றேன். பேயினமே, நான் என் வரலாறு கூற வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. இந்த மயானத்திற்கு ஏகப்பட்ட பிணங்கள் வரும் போகும். அவர்கள் உற்றார் உறவினர்கள் வருவார்கள். அவர்கள் கண்ணில் நீங்கள் பட்டு அவர்களுக்கு ஒன்று நேர்ந்து விட்டால் அதை கூட நான் சம்மதிக்க தயாராக இல்லை. அதனால் நான் என் வரலாறு கூறும் வரை ஆலமரத்தின் கிளையோடு கிளையாகவும் இலையோடு இலையாகவும் மறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி என்றால் கூறுகிறேன். திருமகனும் சிவனடியே தினமும் மனமாத சேவித்திருந்த என் கை சிங்காதமும் அமைத்து செங்கோ பிடித்திருந்த என் கை ஆதித்ய மகராசார குருவஸ்தரில் அடிவருடி படிந்திருந்த என் கை தினமும் அச்சித்த என் கை திளைத்திடாதிருந்த என் கை திறந்தெறியும் சுடரை வந்து பிணம் சுடுகோல் பிடித்ததென்ன இதை தர்மமா தர்மமா ஜெகதேசா என்ன வர்மமா வர்மமா பாத உதாரணனே பரிவுடனே வந்த ஈசா பாத உதாரணனே பரிவுடனே வந்த ஈசா பாத உதாரணனே பரிவுடனே வந்த ஈசா இது தர்மமா ஜெகதேசா என்ன வர்மமா 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 அந்திய காலை பிரமதேவன் சிவந்த பாதங்களை உப்பையிட தக்கனானவன் தபசி என்னும் யாகம் மறுக்க சுகுணனையானவள் மகப்பேரில்லை என்று கவலி விரதம் அனுஷ்டிக்க கவலியானவள் கிருபை கூர்ந்து சுகுணனையானவள் 27 மாதங்களை பெற்றெடுத்தால் அந்த 27 மாதங்களுக்கும் 27 நட்சத்திரங்களாக பெயரிட்டு அந்த பெயர்கள் அவள அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீலம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயில்ய மகப்பூரம் உத்திரம் அத்தும் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை மூலம் பொற்காதி உத்திரட்டாதி திருமணம் அவிட்டம் சதயம் என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்களாக பெயரிட்டு அந்த 27 மாதங்களையும் ஒரு வேலையும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து அழகிலே சிறந்த சந்திரனை அழைத்து அந்த சந்திரனுக்கு 27 மாதங்களையும் மனமுடித்து கொடுத்து சந்திரா இன்று போல் என்றும் 27 மாதங்களுடன் இன்புற்று வாழ்வாயாக என்று கூறி பக்கநாதன் சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். அங்கே சந்திரமண்டலம் சந்திரனே சந்திரனான வந்த 27 பத்தினி மாதங்களில் தேவதையை மட்டும் அழகியாக இருப்பவரை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு மற்ற 26 மாதங்களை விலக்கி வைத்தபடியால் அந்த 27 மாதங்களும் தன் தந்தையாக தங்களாக சென்று தங்கள் மருமகளானோர் தேவதை மற்றும் மனைவியாக ஏற்றுக்கொண்டு 26 விலக்கி
வைத்து விட்டார் என்று கூற அதற்கு கோபமடைந்த தக்கனார் சந்திரா, நான் சொன்ன சொல்லை மாற்றினாய் அல்லவா, அதனால் நீ கற்ற கலைகள் அனைத்தும் நீசமாக போவது என்று சாபம் அளித்து சென்றார். அந்த சாபத்தையே எழுந்து சந்திரன் ஒன்று மறியாமல் தவிக்க 27 பத்திரிமார்கள் இது என்ன நமது கணவரிப்படி இருக்கின்றார்கள் என்று தந்தையாகிய தக்க நாடுகளுக்கு சென்று தந்தையே எனது கணவரான ஒரு உலக புகழ் பெற வாழ வேண்டும், அதனால் அந்த சாபத்தை விலக்கி விமோசனம் அளித்து அவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று கூற தக்கநாதர் பார்த்தார். சந்திரா, நான் சொன்ன சொல்லை மாற்றியதால் உனக்கு இப்பேற்பட்ட சாபங்கள் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுதும் மாதத்தில் 15 நாட்கள் வளர்பிறையாகவும் 12 நாட்கள் தேய்பிறையாகவும் பூரண சந்திரன் அன்று 27 மாதங்களுடன் இன்புற்று வாழ்வாயாக என்று கூறி சாப விமோசனம் அளித்து வாழ்வு கொடுத்தான் தக்கநாதன். அது விமோசனம் அடைந்த சந்திரனானவன் 27 பத்திரிமார்களையும் சந்திரலோகத்தில் சென்று வாழும் வகையில் அந்த சந்திரலோகம் நீர்நிலை இல்லாமல் வறண்டு போக இனி இங்கு இருக்க இயலாது என்று சந்திரனானவன் அந்த 27 மாதங்களையும் பூலோகம் அழைத்து வந்தான். பூலோகத்தில் கௌதம ரிஷியானவர் வசிக்கக்கூடிய வனத்திற்கு வந்து கௌதம ரிஷி தினமும் நிஷ்டக்கிரையை முடிக்கக்கூடிய திருப்புவத்தில் இறங்கி 27 பத்திரிமார்களும் சந்திரனும் நீராடி விட்டு சென்றார். காலையிலே கௌதம ரிஷியானவர் தான் தினமும் நிஷ்டக்கிரையை முடிக்கக்கூடிய திருக்குளத்தை வந்து பார்க்கும் பொழுது இந்த திருக்குளத்தில் ஏற்றால் யாரோ நீராடி இருக்கின்றார்களே, உதிர்த்துறமும் தரித்த கூந்தலும் மலரும் மஞ்சளும் குங்குமம் மலர்களும் கலைந்து கிடக்கின்றனவே, ஏற்றால் யாரோ குடித்திருக்கின்றார்கள் என்று நினைத்து கோபமடைந்த கௌதம ரிஷியானவர் இனி யாராவது ஏற்றால் இந்த திருக்குளத்தில் நீராடினால் நீராடித்து எழுந்த மாத்திரத்தில் ஆணாக இருப்பது பெண்ணாகவும் பெண்ணாக இருப்பவர் ஆணாகவும் மறக்கிறது என்று சாபம் அளித்தார். இந்த சாபத்தை சந்திரன் மறுநாள் காலையிலே 27 பத்திரிமார்களையும் அழைத்து வந்து வழக்கத்திற்கு மாறாக குளக்கரையில் அமர்த்திவிட்டு தான் மட்டும் இறங்கி நீராடி எழுந்த மாத்திரத்தில் ஆணாக இருந்த சந்திரன் பெண்ணாக மாறினான். ஆணாக இருந்த சந்திரன் அழகிய பெண்ணாக மாறியதை பார்த்த பத்திரிமார்கள் அரியை நோக்கி தாம் செய்தார்கள். அரியானவர் பூலகம் வந்து அழகாக இருந்த பெண்ணாகிய சந்திரனை பார்த்த மாத்திரத்திலே அந்த பெண்ணின் மயக்கி அருகாமையில் இருந்த சோலையில் கூடி கழிக்க அன்றுதானப்பா என்னுடைய வாழ்க்கையின் விதி விளையாட ஆரம்பித்தது. அந்த அரியும் சந்திரனும் கூடி கழிக்க அதில் பிறந்த நான் அரிக்கும் சந்திரனுக்கு பிறந்ததால் அரிச்சந்திரன் என்று பெயர் பெற்ற இந்த தேரையும் நான் இழந்தேன், சொந்த ஊரையும் நான் மறந்தேன் மறந்தேன் மறந்தேன். அரியானவர் பிறந்த குழந்தை அருகாமையில் கிடைத்துவிட்டு சந்திரனை மறுபடியும் அந்த திருக்குளத்தில் மூழ்கி எழச் சொல்லி மூழ்கி சந்திரனாகவும் எழுந்த மாத்திரத்தில் பெண்ணாக இருந்த சந்திரன் மறுபடியும் ஆணாக மாறிவிட்டான். ஆணாக மாறிய சந்திரனை அழைத்து 27 பத்திரிமார்களோடு மறுபடியும் சந்திரலோகனை அனுப்பி வைத்தார் ஹரியானவர். அதன் பிறகு அறியாமல் இருந்த குழந்தையை எடுத்து அந்த வனத்தில் வசிக்கக்கூடிய ரிஷிகள் கையில் கொடுத்து இவன் திருசங்க மாமன்னனை வேட்டைக்கு வரும்படி ஏவல் செய்து அன்னவர் கையில் இந்த குழந்தையை ஒப்படைத்து விடு என்று கூற மறுநாள் காலையிலே கௌதம ரிஷியானவர் திருசங்க மன்னனை வரவழைத்து அன்னவன் கரத்தில் இந்த குழந்தையை கொடுத்து இவன் அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததனால் அரிச்சனன் என்று வழங்கப்படுவான். இவன் 56 தேசத்தையும் ஆள பிறந்தவன். இவன் நீதியோடும் நேர்மையோடும் வளர்த்து தக்க பிராயம் வந்த உடனே முடிசூட்டி வைப்பாய் என்று கூறி கௌதம ரிஷிகள் திருசங்க மன்னனிடத்தில் குழந்தையை கொடுத்து அன்னவரும் மறைந்து சென்றார்.